முஃமின் அவர் முஃமின் முஸ்லிம் அல்ல. உடனே விழுந்தாங்க. அவர் யோசிச்சாரு, நரகத்துல போன ஒரு கல்லே இந்த உண்டா, நரகம் எப்படி இருக்கும்? அப்ப ஏந்த மனைவி நரகத்துல விழுந்தா, ஏந்த உண்மை நரகத்துல விழுந்தா, நான் நரகத்துக்கு போனா, இது ஒரு முஃமின் யோசிக்கிறது. ஒரு முஸ்லிம் யோசிப்பாரு, என்ன எனக்கு பாதுகாத்து கொடுங்களா, நான் எப்படி என் மனைவியை பாதுகாக்கிறேன், நான் எப்படி என் குழந்தைய பாதுகாக்கிறேன், நான் எப்படி ரூம் இருக்கிறவரை பாதுகாக்கிறேன், நான் எப்படி அக்கத்து பக்கத்து வீட்டார பாதுகாக்கிறேன். ஒரு முஃமின் அப்படி அல்ல, இப்படி யோசித்தாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் மடியில வச்சு கொண்டாங்க. நபி அவங்க வந்து சொன்னாங்க, புடிச்சு பார்த்து சொன்னாங்க, உங்களுடைய சகோதரருக்கு உயிர் இருக்குது, கலிமாவை சொல்லி கொடுங்கன்றாங்க. கலிமாவை சொல்லி கொடுத்தாங்க. மறுபடி குளிர்ந்தாரு, அதே இடத்துல ரூஹ் விடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் எப்படி தெரியுமா மூத்தா போனாரு? சும்மா மூத்தா போகல, நரகத்துடைய வயத்தால உள்ளம் வெடிச்சு மூத்தா போனாங்க. கண்ணியமானவர்களே, நரகத்தை பற்றி மிம்பர்ல அவர் கணக்கு பயான் பண்ணல. ஒரே ஒரு குர்ஆன் ஆயத், ஒரே ஒரு குர்ஆன் ஆயத், ஒரே ஒரு கல்லிட அளவு கேட்கிறாரே, மயக்கம் போட்டு விழுந்த சஹாபி. கண்ணியமானவர்களே, உள்ளம் வெடிச்சு மூத்தா போறண்டா, இவர் முஃமினா இல்லையா? குர்ஆன் சொல்லுது, இவங்க முஃமின், இவங்க போல நீங்க வாங்க, நாளைக்கு கியாமத்துல இத போல வாங்க. கண்ணியமானவர்களே,